வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமையியல் பிரிவில் அலகு 1 இந்திய அரசியலமைப்பு என்ற தலைப்பை விரிவாக இந்த காணொளியில் காண்போம். இந்திய அரசியல் அமைப்பு ஒன்றுபட்ட இந்தியா என்ற அடிப்படை தத்துவத்தை லட்சியமாக கொண்டு அறிஞர்கள் பலரால் புடமிடப்பட்டு வார்ப்படம் செய்யப்பட்டதே இந்திய அரசியல் சாசனம். இந்தியா சர்வ அதிகாரங்களையும் பெற்ற ஒரு சோசியலிச ஜனநாயக மதச்சார்பற்ற நாடு என்று அரசியலமைப்பின் முன்னுரை கூறுகிறது. சமூக, பொருளாதார, அரசியல், நீதி மற்றும் பேச்சுரிமை, எழுத்துரிமை மற்றும் கருத்து கூறும் உரிமை, அவரவர் மதத்தை பின்பற்றவும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம உரிமை போன்ற உன்னத நியதிகளை உறுதிப்படுத்துகிறது இந்திய அரசியல் சாசனம். கற்றல் நோக்கங்கள்: இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட விதம் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் போன்றவை மாணவர்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் விதத்திலும், அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளின் முக்கியத்துவத்தை மாணவர்கள் புரிந்து கொண்டு ஒரு நல்ல குடிமகனாக உருவாக்குவதற்காகவும், அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளும் விதத்திலும், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் மற்றும் அவசர நிலை பற்றிய புரிதல் மாணவர்களை எளிதில் அடையும் விதத்திலும் கற்றல் நோக்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அறிமுகம்: ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி போன்றதாகும். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. அதாவது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு அடிப்படை கொள்கை இருக்கும். அந்த அடிப்படை கொள்கையை சார்ந்தே அந்த நாடு இயங்கும். அத்தகைய கொள்கையே அந்நாட்டின் அரசியலமைப்பு ஆகும். இந்தியாவிற்கு என ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை முதலில் முன்வைத்தவர் எம்.என். ராய் ஆவார். 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிந்தவுடன் இங்கிலாந்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. இங்கிலாந்தில் லேபர் பார்ட்டி என்ற தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்கின்றது. அந்த தொழிலாளர் கட்சி இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கான வேலைகளில் இறங்குகிறது. அந்த சூழ்நிலையில் இந்தியாவில் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்து 1946இல் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கின்றது. அத்தகைய இடைக்கால அரசாங்கத்தின் அமைச்சரவை தூதுக்குழு நம் நாட்டிற்கு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓர் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குகின்றது. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் மற்றும் பலுசிஸ்தானின் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவரின் மறைவை தொடர்ந்து நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அப்பொழுது செலவிடப்பட்ட தொகை ரூபாய் 64 லட்சம் ஆகும். மேலும் அரசியல் நிர்ணய சபை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது 1936ஆம் ஆண்டு பைசாம்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டில் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் ஆனது. அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக
வரைக்குழுவை அமைத்தது. அந்த வரைக்குழுவின் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் செயல்பட்டார். அவரின் சீரிய முயற்சியில் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டு இறுதியாக முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்ட பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னர் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த நாளையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகின்றோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இத்தாலிய பாணியில், அதாவது இத்தாலியன் ஃபாண்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த பாணியில் கைப்பட எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள்: உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் நம் இந்திய அரசியலமைப்பு மிக நீளமானது. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளில் இருந்து பெறப்பட்டவை. நம் இந்திய அரசியலமைப்பு சில பகுதி நெகிழும் தன்மையுடனும் சில பகுதி நெகிழா தன்மையுடனும் அமைந்துள்ளது. உதாரணமாக, நம் இந்திய அரசியலமைப்பில் சில பகுதிகளை மாற்ற முடியும், சில பகுதிகளை மாற்ற இயலாத வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே சில பகுதி நெகிழும் தன்மையுடனும் சில பகுதி நெகிழா தன்மையுடனும் அமைந்துள்ளது. நம் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை, அதாவது மத்திய அரசு, மாநில அரசு என்ற 2 அரசாங்கத்தின் அடிப்படையில் கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக இந்த இந்திய அரசியலமைப்பு விளக்குகிறது. நம் இந்திய அரசியலமைப்பு எந்த விதமான அதிகார மையங்களுக்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கின்றது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. அது மட்டுமின்றி இந்த முகவுரையை அரசியலமைப்பின் திறவுகோல் என வர்ணிக்கப்படுகின்றது. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்றொடருடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. இதிலிருந்தே இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை விளக்குகின்றது. 1789ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது அதிகார வர்க்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் முழங்கிய சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்னும் தாரக மந்திரங்களை நம் அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. குடியுரிமை என்பது சிறப்பாக ஒரு நாட்டின் குடிமகனாகவோ குடிமகளாகவோ இருப்பதற்கான உரிமையை குறிக்கும். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். அதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் ஆகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகின்றது. ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்னென்னா,
நம் நாட்டில் எந்த மாநிலத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அது இந்திய குடியுரிமையை பெறுகின்றது. ஆனால் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் பிறந்த ஒரு குழந்தைக்கு கலிஃபோர்னிய குடியுரிமையும் அமெரிக்க குடியுரிமையும் வழங்கப்படுகிறது. அதாவது மாகாணத்திற்கு ஒரு குடியுரிமை, நாட்டிற்கு ஒரு குடியுரிமை வழங்கப்படுகிறது. ஆனால் நம் நாட்டில் எந்த மாநிலத்தில் பிறந்தாலும் ஒரே குடியுரிமை, இந்தியன் அப்படின்ற குடியுரிமை வழங்கப்படுகின்றது. குடியுரிமை சட்டம், நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி இந்த சட்டம் விளக்குகின்றது. முதலில் குடியுரிமை பெறுதல். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் இந்திய குடியுரிமையை பெற முடியும். பிறப்பின் மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். வம்சாவளி மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்தவர், அவரின் தந்தை அல்லது அவரின் தாய் இந்திய குடிமகனாகவோ அல்லது குடிமகளாகவோ இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அந்த நபர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமையை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். நம் இந்திய நாட்டில் இந்திய குடியுரிமையை பெறுவதற்கு 7 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும் என்ற சட்டம் நடைமுறையில் உள்ளது. இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டு நபர் இந்திய குடியுரிமை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு இந்திய தூதரகத்தின் மூலம் இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். பிரதேச அதாவது நாடுகள் இணைவின் மூலம் பிற நாடுகள் அல்லது அந்த நாட்டின் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் பொழுது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை நமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். குடியுரிமையை இழத்தல். குடியுரிமை சட்டம் 1950 படி ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை இழக்கலாம். வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்பொழுது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும். இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து அல்லது தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என நிரூபிக்கப்பட்டால் அக்குடியுரிமையை இழக்க நேரிடும். அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 2 12 இருந்து 35 வரையுள்ள சட்ட பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை உரிமைகள் என்ற கருத்துருவை உருவாக்கினார்கள். முதலில் இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த 7வது அடிப்படை உரிமையான சொத்துரிமை தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சட்டப்பிரிவு 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை என்று அழைக்கப்படுகின்றது. இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடும் ஆணையாகும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே
5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. நம் இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் பெறுவதில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதை பாதுகாக்கும் பொறுப்பில் இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ளது. இந்திய உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் 5 ஆணைகளை கொண்டுள்ளது. எனவே உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகின்றது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுகின்றது. ரிட் அல்லது ஆணை என்றால் சிறப்பு அதிகாரம் என்று பொருள்படும். நீதிமன்றத்தின் ஆணை என்றும் இதை புரிந்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு செயலை செய்யக்கூடாது என்றோ அல்லது இவ்விதமாகவே செய்ய வேண்டும் என்றோ ஆணையிடுவதே இத்தகைய உத்தரவுகள் ஆகும். ஆட்கொணர்வு நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ். இதன் பொருள் யூ மே ஹேவ் த பாடி என பொருள்படும். அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கின்றது. ஒரு மனிதரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துக என்னும் ஆட்கொணர்வு உத்தரவு ஆகும். இது தனிமனித பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஆணை. மேண்டமஸ். மேண்டமஸ் என்றால் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஆங்கிலத்தில் வி ஆர்டர் என்று சொல்வார்கள். நாங்கள் ஆணையிடுகிறோம் என பொருள்படும். அரசு நிர்வாக செயல்பாடுகளில் நெறிகாட்டு பாதையை தவறும்போது நீதிமன்றம் தலையிட்டு சட்டத்தின் மாண்பை காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆணையிடுகின்றது. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். புரோஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை. கீழ் நீதிமன்றம் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு நீதிக்கு புறம்பாக செயல்படும்போது அதை தடை செய்து கீழ் நீதிமன்றத்திற்கு விடும் ஆணையே புரோஹிபிஷன், அதாவது தடையுறுத்தும் நீதி பேராணை எனப்படும். செர்ச்சியோரரி என்றால் ஆவணக்கேட்பு நீதி பேராணை. அதன் பொருள் டு பி இன்ஃபார்ம்டு ஆஃப் மேட் மோர் சர்ஷன் என பொருள்படும். விசாரணை துவங்குவதற்கு முன் கீழ் நீதிமன்றத்திற்கு தடை போடுவது என பொருள்படும். உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றத்திற்கு இடும் ஆணையே ஆகும். அடுத்தது தகுதி முறை வினவும் நீதி பேராணை கோ வராண்டா என பொருள்படும். இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கின்றது. அடிப்படை உரிமைகளில் முதலில் சமத்துவ உரிமை. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இரண்டாவது சுதந்திர உரிமை. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்பதற்கு உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும்
மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். சமய சார்பு உரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறும் முறை ஆகும். அதாவது நம்முடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது அல்லது பறிக்கப்படும் பொழுது நாம் நீதிமன்றத்தை நாடி அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் முறையே ஆகும். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். நம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 படி குடியரசுத் தலைவரால் அவசர நிலை, அதை எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. அரசாங்கமானது மக்களின் நலனிற்கான கொள்கைகளை வகுக்கும் போது, சட்டங்களை செயல்படுத்தும் போதும் நெறிமுறை கோட்பாட்டின் லட்சியங்களை பூர்த்தி செய்யும் வண்ணம் செயல்பட வேண்டும். இது அரசியலமைப்பின் அறிவுறுத்தலாகும் அல்லது நாட்டின் சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை அங்கங்களுக்கு பரிந்துரைப்பதாகும். இவைகள் நாட்டின் பொருளாதார சமூக மக்களாட்சியை நிலைநிறுத்துவதற்காக அமைய வேண்டும். இக்கோட்பாடுகள் மீறப்பட்டால் நாம் நீதிமன்றத்தை அணுகி தீர்வு பெற இயலாது. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள். இப்போ அடிப்படை உரிமைகள் பார்த்தோன்னா, இந்த அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசமைப்பில் இருந்து பெறப்பட்டது. அதே நேரத்தில் நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரை அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ அல்லது நீக்கவோ முடியாது. அதே நேரத்தில் நெறிமுறை கோட்பாடுகள் அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அதாவது நம்ம ஏற்கனவே 5 ஆணைகள் பார்த்தோம். அந்த 5 ஆணைகளை வைத்து நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் அதில் தீர்வு காண முடியும். அதே நேரத்தில் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பொறுத்தவரை எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகளை மக்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதை கண்டிப்பாக இதை பண்ணணும், இதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரை இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது, சட்ட ஒப்புதலை பெற்றது. அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பொறுத்தவரை இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்திற்கு வலுப்படுத்துகின்றன. அதே போல் நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா செயற்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை இது உறுதிப்படுத்துகின்றது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது.
இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வி, அதாவது இந்த கிண்டர் கார்டன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தப்பட்டது. அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகளை பொறுத்தவரை நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும் போது ஆரம்பத்தில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்படவில்லை. அதற்கு பின் சோவியத் ரஷ்யாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் தாக்கத்தால் இந்த அடிப்படை கடமைகள் 1976ஆம் ஆண்டு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இந்த அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கு முக்கிய காரணம் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரையே ஆகும். 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என அழைக்கப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இது குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. அடிப்படை கடமைகளின் பட்டியல். 1. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு மற்றும் அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி மற்றும் தேசிய சின்னங்களை மதித்தல். 2. சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். உதாரணத்துக்கு அகிம்சா, சத்தியாகிரகம் போன்ற கொள்கைகள். 3. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி காத்தல். 4. தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். 5. சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். 6. நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். 7. காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். அறிவியல், கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். 10. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். 11. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். இது 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51Aவில் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். அடுத்த தலைப்பு மத்திய மாநில உறவுகள். அதில் சட்டமன்ற உறவுகளை பற்றி பார்ப்போம். மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகள் இடையே அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. இவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என்ற 3 பட்டியல்கள் முறையே 97, 66, 47 என்று அதிகாரத்தை வழங்கியுள்ளது. உதாரணமாக சொல்லணும்னா மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ள துறைகள் மத்திய பட்டியலிலும், மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைகள் மாநில பட்டியலிலும், இரண்டிற்கும் பொதுவாக உள்ள துறைகள் பொது பட்டியலிலும் அமைந்துள்ளது. மத்திய பட்டியலில் உள்ள துறைகளில் சம்பந்தமான சட்டம் இயற்றும் அதிகாரம் மத்திய அரசிற்கே உள்ளது. உதாரணத்துக்கு ரயில்வே, விமான போக்குவரத்து,
போன்ற துறைகளில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கே உள்ளது. மாநில பட்டியலில் உள்ள துறைகளில் சம்பந்தமான சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளது. உதாரணத்துக்கு சாலை போக்குவரத்து, சிறைச்சாலை போன்றவை மாநிலத்திற்கே உரிமை உள்ளது. பொது பட்டியலை பொறுத்தவரை மத்திய அரசு, மாநில அரசு என்ற இரண்டிற்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது. தற்பொழுது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் இரண்டிற்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் 52 துறைகள் என்று மாற்றப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. நிர்வாக உறவுகள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய நிர்வாக அதிகாரம் தமிழ்நாட்டுடைய எல்லைக்குள் மட்டுமே உள்ளது. அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டமிற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அதே வேளையில் மத்திய அரசு பிரத்யேகமாக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவைகள் நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் பெற்றுள்ளது. மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பதும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. நிதி அதிகாரம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரை உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. உதாரணத்திற்கு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகளிடையே பிரித்து கொள்ளப்படுகிறது. 1969ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டி தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. அரசியலமைப்பு சட்ட பகுதி 17இல் 343 351 வரையிலான சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகளே அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது அரசாங்கத்தால் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அவை தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு செம்மொழி தகுதி வழங்கப்பட்டது. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013 மற்றும் ஒடியா 2014ஆம் ஆண்டு செம்மொழி தகுதி வழங்கப்பட்டது. அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352, அதாவது எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் இந்த அவசர நிலை கொண்டு வரப்படும் என்றால், ஒரு அந்நிய நாட்டுடன் ஏற்படக்கூடிய போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் எழுந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 படி அவசர நிலையை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை என்று அழைக்கப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது உள்நாட்டு அவசர நிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971 மற்றும் 1975ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. மாநில அவசர நிலை இதோட சட்டப்பிரிவு 356. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கேற்ப ஆளுநர் அறிக்கையை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம்.
இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்ட முடியும். அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. இந்தியாவில் முதன்முறையாக 1951ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. நிதி சார்ந்த அவசர நிலை, இதோடைய சட்டப்பிரிவு 360. நிதிநிலை தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் எந்த வகுப்பினரானாலும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில். அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பில் சில திருத்தங்கள் நடைபெறுவதை நம்ம சட்ட திருத்தம் என்று குறிப்பிடுகின்றோம். மேம்படுத்துதல் அல்லது சிறு மாறுதல்கள் மற்றும் மாற்றம் போன்றவற்றை குறிக்கின்றது. அரசியலமைப்பின் சட்ட பகுதி 20 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் குறித்து விளக்குகின்றது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். நாடாளுமன்றத்தில் 2 அவைகள், அதாவது ராஜ்யசபா, லோக்சபா, அந்த 2 அவைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மசோதா என்ற பெயரில் அறிமுகப்படுத்த வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வாக்களித்தவர்களில் 3/2 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட முடியும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது. ஆக முழு அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கே உள்ளது சட்ட திருத்தத்தை பொறுத்தவரை. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். அரசியலமைப்பின் 368வது பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கின்றது. நம்பர் 1, நாடாளுமன்றத்தில் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபாவில் அந்த ஒரு நாளில் எவ்வளோ உறுப்பினர்கள் வந்திருக்காங்களோ அதில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். நம்பர் 2, நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் அறிவித்து அன்றைக்கி எல்லா உறுப்பினர்களும் கண்டிப்பாக அந்த நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் வர வேண்டும். அந்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்கணும். நம்பர் 3, நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். அதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள்களில் லோக்சபா, ராஜ்யசபா அனைத்து உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள மாநில சட்டமன்றங்களில் பாதிக்கும் மேல் உள்ள சட்டமன்றங்களில் இந்த ஒப்புதல் பெற வேண்டும். 1976ஆம் ஆண்டு நம்மை அரசியலமைப்பில் 42வது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்ட திருத்தத்தில் தான் அடிப்படை கடமைகள் போன்ற பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டது. இதனால் இந்த 42வது சட்ட திருத்தத்திற்கு அதாவது குறு அரசியலமைப்பு, ஒரு மினி கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்ட திருத்த குழுக்கள். அரசியலமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு M.N. வெங்கடாச்சலையா
தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்தும் புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட MM பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது. நன்றி, வணக்கம்.